இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, யோலோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டீப் லேர்னிங்ல வந்து CNN அல்காரிதம் பார்த்தீங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த யோலோ அல்காரிதம். அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு என்னென்ன அனிமல்ஸ் தெரியுது ஷோ ஆகுது. gorilla, tiger, chimpanzee, tiger, bear, ஓகே ஓகே elephant, வேற எந்தெந்த ஆப்ஜெக்ட்ல டிடெக்ட் ஆகுது? tree இருக்கு பின்னால something ட்ரீஸ் இருக்கு. swimming. ஓகே ஓகே ஸோ யோலோ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஒன்லி லுக் ஒன்ஸ். ஸோ நீங்கள் ஒன் டைம் பார்க்க போகும்போது என்னென்னலாம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருமே எலிஃபண்ட் பார்த்துருக்கலாம். ஸோ எலிஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட கிளாஸ் நேமு. ஸோ இது என்ன கிளாஸ்? எலிஃபண்ட்டா, ஜாங்குவாரா, மங்கியா, பீரா, டைகரா, சிம்பான்சியா அப்படின்ட்டு உங்களுக்கு அதோட கிளாஸ் நேம் வருது. அண்ட் அதோட ஸ்கோர் வேல்யூ வந்து பக்கத்தில் வருது. 98%, 85% அப்படின்ட்டு. இது இப்படி டேரெக்டாக பர்சன்டேஜ்னு வராது. 98 டிவைடட் பை 100னா என்னது? 0.98 அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? பர்சன்டேஜ் ஸ்கோர் வேல்யூ வந்து என்ன ஆகும்? ஷோ ஆகும். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜாகவும் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து கிரிட் பேட்டர்ன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? கிரிட் பேட்டர்ன். இந்த கிரிட் எல்லாமே அவங்க மொபைலில் பார்த்துருப்பீங்க. கிரிட் ஓகேவா? ஸோ நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டில் தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கிரிட்டை வச்சு தான் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. ஒரு ஒரு கிரிட்டுக்குள்ள என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கிரிட் பேட்டர்ன் வரைஞ்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ரிஸ் வரும். ஸோ பவுண்ட்ரிஸ், ஸோ எலிஃபண்ட்டில் வந்து ஒரு ரெட் கலர் பவுண்ட்ரிஸ் இருக்கா? எஸ், பவுண்ட்ரிஸ் இருக்கா? ஸோ இந்த பவுண்டரி என்ன ஆகும்? ஷோ ஆகும். தென் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர். இந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து மேலே ஷோ ஆகும். இப்போ இந்த எலிஃபண்ட்டோட நெத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து சென்டர் எக்ஸு, தென் இந்த பாயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஒய் அப்படின்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ்க்கு வந்து என்ன இருக்குது? ஹைட் அண்ட் வித் இருக்குது. கரெக்டாக ஹைட்டு, தென் வந்து என்ன இருக்குது? வித்து வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. அதாவது இந்த எலிஃபெண்ட்டே பாருங்க. இந்த எலிஃபெண்ட் இந்த இதுக்கு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணும். த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணாது. இப்போ இந்த ஸ்னேக் எடுத்துக்கோங்களேன். இந்த ஸ்னேக் ஷோ ஆகுது எல்லாருக்கும் ஸ்னேக்கு. ஸோ இது வந்து என்ன, ஏன் இந்த ஸ்னேக் வந்து டிடெக்ட் ஆகலை? ஏன் இந்த ஸ்னேக் டிடெக்ட் ஆகலை? அந்த த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூக்கு கீழே இருந்ததுனால உங்களுக்கு என்ன ஆகலை? இந்த ஸ்னேக் வந்து டிடெக்ட் ஆகலை. ஸோ இங்கே வந்து நான் 4x8ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 4x8. ஸோ ஆனால் ஆக்சுவலி அப்படி வராது. ஸோ ஒன்று 8x8ன்னு வரும், இல்லைனா 4x4 வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. கொடுக்குற இமேஜ் நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அதை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிக்குவோம்? பர்டிகுலர் ஷேப்பாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? ஜஸ்ட் இப்போ என்ன மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இமேஜில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர், எக்ஸ் ஒய், கிரிட், த்ரெஷ்ஹோல்டு, ஹைட்டு, வித்து, பவுண்டரிஸ் இதெல்லாமே தெரியாமல் இருக்கீங்களா யாராவது? எஸ். Okay. தென் அடுத்தது போகலாம். ஓகே. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் யோலோன்றது வந்து ஒரு ரியல் டைம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அல்காரிதம். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிடெக்ட்ஸ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிடெக்ட் பண்ணுது. நீங்கள் இது வரையும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள் சிட்டிஸில் இருக்கீங்க, பைக்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வேலன்ஸ் கேமரா, சிசிடிவி கேமராவில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலீஸ் வந்து பர்ஃபெக்டாக அதுக்காகவே இது பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அல்காரிதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்காக. இப்போ நீங்கள் பைக்கில் தான் போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஹெல்மெட் போட்டிருக்கீங்களான்னு டிடெக்ட் பண்ணும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஹெல்மெட் போடலை அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் வண்டி நம்பருக்கு ஃபைன் போட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா இன்சிடென்ட்டு? எஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது வந்து ஒரு இமேஜ் ஆர் வீடியோ வந்து ஒரு சிங்கிள் ஃபார்வர்ட் பாஸ். சிங்கிள் ஃபார்வர்ட் பாஸ்னா ஒரே டைரக்ஷன், லெஃப்ட் டு ரைட். அந்த டைரக்ஷன் வந்து என்ன பண்ணுது, எல்லா நியூரல் நெட்வொர்க்குமே ஒர்க் ஆகும்.
அண்ட் இது வந்து எதை கம்பைன் பண்ணியிருக்குன்னா போத் கிளாசிஃபிகேஷன் அண்ட் லோக்கலைசேஷன். ஸோ லோக்கலைசேஷனாக அவங்களோட லொக்கேஷன், கிளாசிஃபிகேஷனாக அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு அது வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து அதிகமாக டேட்டா சயின்ஸில் வந்து முக்கியமாக கம்ப்யூட்டர் விஷன் கான்செப்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வேலன்ஸ், டிடெக்டிங் பீப்புள்ஸை டிடெக்ட் பண்ணுறது, என்ன வெப்பன்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறது, இது எல்லாமே வந்து இந்த ஆர்மி ஃபோர்ஸஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது வெப்பன்ஸ் கையில் வச்சுருக்காங்க என்னன்ட்டு. அண்ட் அட்டானமஸ் டிரைவிங் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெடஸ்ட்ரைன்ஸை டிடெக்ட் பண்ணுறது. இப்போது நம்மளே வண்டி ஓட்டுறோன்னா ஜீப்ரா கிராசிங் வருது, ஒரு கிராஸ் பண்ணுற இடம் வருது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும். அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்பீடாக போகக்கூடாது. ஸோ சயின்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். கரெக்டாக யூட்டர்ன் கொடுத்தா யூட்டர்ன் இது பண்ணுவோம். தென் வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு வச்சுருந்தாலும் நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சயின்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி தான் அட்டானமஸ் வெஹிக்கிளும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணும். அட்டானமஸ் டிரைவிங் அப்படின்னா டிரைவரே இருக்க மாட்டாங்க அந்த காரில், ரோபோட் தான் அது கண்ட்ரோல் பண்ணும். சரியா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இமேஜிங். ஸோ இந்த மெடிக்கல் இமேஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூமர்ஸ் அப்படின்னா கேன்சர் கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கட்டிகளை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நீங்கள் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணப்போ வந்து சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு பிரெயினில் கட்டி இருக்குது, ஹார்ட்டில் கட்டி இருக்குது, கிட்னியில் கட்டி இருக்குது, கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து என்ன ஆகுது, மெடிக்கல் இமேஜிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறீங்க. உங்கள் விவசாய பூமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி தோட்டம் வச்சுருக்கீங்க. ஸோ தக்காளி இப்போ வந்து களை பறிப்பாங்க, டொமேட்டோஸ் வந்து பறிப்பாங்க. இது வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ளக் பண்ணுறாங்க அந்த ஃப்ரூட்டை? சாரி, பழமா இருக்கா இல்ல ரொம்ப காயா இருக்கா, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? கலர் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. ஸோ எல்லோ கலரில் எல்லோ இருக்காது, ஓரளவு ஆரஞ்ச் அண்ட் ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ப்ளக் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரூட்டாக இருக்குது, நம்ம இதை டிடெக்ட் பண்ணி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ இன் அப்கமிங் எப்படியோ இன்னும் ஒரு 1 century கழிச்சு எல்லாமே அப்டேட்டடாக மாறிடும், எல்லாமே ரோபோட்டிக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது ஒரு இமேஜ் கொடுத்தாச்சு, அப்ராக்சிமேட்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. 416 பிக்சல்லாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து அதோட கிரிட்டு. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதான் x×x கொடுத்துருக்காங்க. ஒன்று 4×4 இருக்கலாம், இல்லைனா 8×8 இருக்கலாம். சரியா? அண்ட் ஈச் கிரிட் செல் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ண சென்டர் லைஸ். ஸோ அந்த யானையில் நெத்தியில் ஒரு புள்ளி வச்சுருந்தேன் இல்லையா, வெள்ளையா, அது வந்து என்னது, சென்டர் லைஸு. அந்த பாயிண்ட்டு, இப்போ அந்த பாயிண்டில் இப்போது நம்ம கூகுள் மேப்லாம் விளையாடி இருப்போம். இந்த உலக உருண்டை வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும், அதில் வந்து இந்த பாயிண்ட் எது அப்படின்ட்டு நம்ம பின் பண்ணி கேட்போம்ல, எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு நம்ம கேட்போம்ல. ஸோ அதே மாதிரி நான் அந்த யானையை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எலிஃபண்ட் அப்படின்ட்டு எனக்கு வந்து டிடெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரிடிக்ட் ஒரு பவுண்டிங் பாக்ஸ் வரணும், XY எடுத்துக்கிட்டு ஹைட் அண்ட் வித் வந்து நம்மளுக்கு தெரியணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் அண்ட் கிளாஸ் ப்ராபபிலிட்டினா அது எலிஃபெண்ட்டா, ஜாங்குவாரா, சிம்பான்சி அப்படின்னு அந்த கிளாஸ் வந்து ஷோ ஆகும். சரியா? இது வந்து ஒரு கிரிட் செல்லோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் பவுண்டிங் பாக்ஸ் அப்படின்னா ஒரு பாக்ஸை ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் X and Y இருக்கணும், சென்டர் ஆஃப் த பாக்ஸஸ் இருக்கணும், அண்ட் வந்து வித் அண்ட் ஹைட்டு வந்து இருக்கணும். மொத்தம் வேர்ல்ட் இமேஜ்க்கு வந்து கேட்குறாங்க. வேர்ல்ட் இமேஜ் அப்படின்னா எலிஃபண்ட் அப்படின்னா அதுக்கு ஹைட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு ஹைட்டு தென் வந்து வித் இருக்குது. ஸோ அதுதான் அங்கே வந்து கொடுத்துருக்கான். அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரும் உங்களுக்கு வந்து என்ன ஷோ ஆகும். அண்ட் இதில் முக்கியமானது ஆப்ஜெக்ட் எக்ஸிஸ்ட் இன் பாக்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற பாக்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் அப்படின்ட்டு ஒரு ப்ரிடிக்டட் பாக்ஸ் வருது இல்லையா. ஸோ எலிஃபண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு 6 பாக்ஸுக்குள்ளே இருக்குது காய்ஸ். ஸோ ப்ரிடிக்டட் பாக்ஸ் வந்து இங்கே எது, ரெட் கலர் பாக்ஸா? ஸோ ரெட் கலர் அதுதானே எலிஃபண்ட் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் ப்ரிடிக்டட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, IOU அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? IOU அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதா? ஓகேவா? அண்ட் கிளாஸ் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் எவ்வளோ, 0 to 100 வந்து எவ்வளோ அப்படின்ட்டு ஷோ ஆகும். அந்த ஸ்கோர் வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வேல்யூ வந்து 90 above இருக்கணும், 96, 97 அந்த மாதிரி இருக்கணும். சரியா? அதோட ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, 70 below ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்காமே இருக்கலாம். ஓகேவா? உங்கள் அக்யூரசி ஸ்கோர் எப்பயுமே வந்து அதிகமாக தான் இருக்கணும். புரியுதா?
ஓகேவா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நீங்கள் எல்லாம் பஸ்ஸுக்கு நிற்க போகும்போது தூரத்துல இருந்து வந்தால் லாரியுமே நம்மளுக்கு பஸ்ஸு மாதிரி தான் தெரியும். கரெக்டாக நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சிருப்போம். 100% பஸ்ஸுனா நம்ம க்ளோஸ்அப்பில் இருந்தால் தான் 100% பஸ்ஸுன்னே நம்ம சொல்லுவோம். தூரமாக இருந்தது அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக குத்து மதிப்பாக வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அது பஸ் தான் அப்படின்ட்டு நம்மளால ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து சொல்ல முடியும். கரெக்டாக? எஸ். எஸ். ஸோ அப்புறம் ஃபைனல் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அவுட்புட் வந்து டிடெக்ட் ஆகும். நான் மேக்ஸிமம் சப்ரேஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதாவது டூப்ளிகேட் பாக்ஸஸ் எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். இதில் வந்து டூப்ளிகேட் பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது டைகர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாக்ஸ் வந்து டூப்ளிகேட் தான், நம்மளுக்கு வந்து நீடட் கிடையாது. ஸோ இந்த டூப்ளிகேட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும், ரிமூவ் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு எது ஆப்ஜெக்டோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். சரியா? இதை வந்து நீங்கள் சாட்ஜிபிடியில் பாருங்கள். நான் சிம்பிளாக தான் ஒரு கேள்வி கேட்பேன், எக்ஸ்பிளைன் எவ்வளோ ஆர்கிடெக்சர் அப்படின்னா அந்த எவ்வளோ ஆர்கிடெக்சர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு 5-6 பாயிண்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? தென் ஸோ எவ்வளோ ஆர்கிடெக்சர் சேம் தான். ஃபர்ஸ்ட் வந்து கன்வால்யூஷனல் லேயர் வந்து நடக்கும். கன்வால்யூஷனல் லேயர் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து சிஎன்என் ப்ராசஸாக தான் இருக்கும். நீங்கள் சிஎன்என்ல என்ன பார்த்தீங்க, ஆப்பிள் ஆரஞ்சுன்னு டிடெக்ட் பண்ணால் தான் அதை வந்து ஆப்பிள்னு வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், கிளாஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கன்வால்யூஷனல் லேயர் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் ஃபுல்லி கனெக்டட் லேயர் வச்சு என்ன பண்ணுறாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ தென் தான் இந்த பாக்ஸஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. இது வந்து ஆப்ஜெக்ட்டை ஜஸ்ட் டிடெக்ட் பண்ணும். ஆப்பிளாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருந்தது அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணும். இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க கைஸ். இந்த பால் பாட்டில் வந்து பேக் பண்ணுற கம்பெனிஸு, இந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி பேக் பண்ணுற கம்பெனிஸு, இந்த ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபில் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக ஃபில் ஆகிருக்கா, எல்லாத்துக்குமே கேப் போட்டிருக்கா என்னன்ட்டு எல்லாமே உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். சரியா? ஓகேவா? தென் இதுலேயே லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லோக்கலைசேஷன் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீன் ஸ்கொயர் எரர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் அந்த பாக்ஸஸான எவ்வளோ எரர்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோரு லாஸ், இப்போ ஆப்ஜெக்ட்னஸோட ஸ்கோரு. ஸோ இப்போ எலிஃபண்ட் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்கோர் வந்து வரணும். தென் இன்னொன்று வந்து நோ ஆப்ஜெக்ட் இருக்குது. சில இதில் ஆப்ஜெக்டே இருக்காது, ஆனால் வந்து அது டிடெக்ட் பண்ணும். அது வந்து அனிமலே இருக்காது, ஒன்றுமே இருக்காது, அது சும்மா ஆப்ஜெக்ட்னு டிடெக்ட் பண்ணும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. புரியுதா? எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ணணும். அண்ட் அடுத்தது கிளாசிஃபிகேஷன் லாஸ் இருக்குது. கிளாஸ் ப்ரொடிக்ஷன் பெனலைஸ் எரர் வந்து கண்டுபிடிப்போம். அப்புறம் வெயிட்ஸ். இப்போ வெயிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவுண்டிங் பாக்ஸில் வந்து ஹையர் வெயிட்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ ரிலவெண்ட் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ யோலோ வெர்ஷன் 3ல வந்து இவ்வளோ வெர்ஷன்ஸ் இருக்குது, இன்னுமே நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வெர்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், லோ அக்யூரசி. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யோலோ வெர்ஷன் 6, 7, 8 வந்து யூஸ் பண்ணுவோம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு, செக்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு. நம்ம எவ்வளோ 8 வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா டொமைனுக்குமே யூஸ் ஆகுது கைஸ். ஹெல்த் கேராக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ரீட்டைல் ஷாப்ஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அண்ட் அக்ரிகல்ச்சர், எல்லா இடத்துலையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஓகேவா? ஸோ எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க, இந்த பிப் இன்ஸ்டால் அல்ட்ராலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு வந்து உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரியா? ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணால் தான் அப்புறம் எரர் இல்லாமல் கோடிங் வரும் ஆன்சர். சரியா? அல்ட்ராலிட்டிக்ஸ்லேருந்து எவ்வளவு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மேட்ப்ளாட்லிப் வந்து நீங்கள் பிஎல்டின்னு எடுத்துக்கோங்க. இங்கே CV2ன்னு புதுசாக வரும். CV2 அப்படின்னா கம்ப்யூட்டர் விஷன். கம்ப்யூட்டர் விஷன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் CV2 அப்படின்ட்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அண்ட் உங்களோட மாடலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. இப்போ யோலோவில் வந்து யோலோ வெர்ஷன் 8 nano.pt அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மாடல் வந்து என்ன ஆயிரும், டவுன்லோட் ஆகி லோட் ஆயிரும். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாட் இமேஜ் வந்து ரிசல்ட் வந்து ஈக்குவல் டு அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 0ன்னு கொடுத்துருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், ரிசல்ட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது ரிசல்ட்டுக்குள்ளே இருக்குது. ரிசல்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 80 ஆப்ஜெக்ட் இருக்குது கைஸ். இந்த 80 ஆப்ஜெக்ட் நீங்கள் உங்களுக்கு வெப்சைட்டில் தேடுங்க. இந்த பேரில் உள்ள இமேஜ் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஐரிஸ்ன்ற பூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரே இமேஜ் தான். ஒரே இமேஜில் 3 சப்ளாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கான், 3 பிளான்ட் வந்து கொடுத்துருக்கான். ஆனால் இது 36%. ஏன்னா அவன் ட்ரெயின் பண்ணது வேறு பாட்டட் பிளான்ட்டை ட்ரெயின் பண்ணியிருக்கான். நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து அப்ராக்சிமேட்டாக 36% அப்படின்னு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுங்க, ஸ்கோர் வேல்யூ வந்து ஷோ ஆகுது. சரியா? ஓகேவா? ஆக்சுவலாக இதுதான் அந்த ஃப்ளவரோட ஒரிஜினல் இமேஜ். வந்து டேரெக்டாக இமேஜாக கொடுக்காம அதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கான்,
அரேவாக கன்வெர்ட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஸ்டோர் பண்ணியிருக்கான். உங்களோட மொபைல்லையும் அதே மாதிரி தான். நீங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டின்ட்டு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இமேஜஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பைட்ஸு கேபி எம்பி கணக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். சரியா, டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ அரைஸாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ட்டு தான். சரியா, ஓகேவா? ஸோ அதுதான் ரிசல்ட்ஸ்குள்ளே இருக்குது. நான் ரிசல்ட்ஸ் 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ரிசல்ட் 0th இண்டெக்ஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ 0th இண்டெக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா அது 0th இண்டெக்ஸில் யார் இருக்காங்களோ அந்த இது மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இங்கே ஷோ ஆகும். சரியா, இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ப்ளீஸ், இதில் யாருக்கா டவுட் இருக்கா? தென் அதை வந்து பிளாட் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட் ஆகும். இதில் ஷோ ஆகுமான்னு தெரியல, ஜஸ்ட் ஓகேவா? ஸோ இந்த இது மட்டும் பிளாட் அப்படின்னா என்ன பண்ணிக்குது, உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்குது, எடுத்துக்குது. சரியா, ஸோ பிளாட் ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னே இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்குது. தென் அதுதான் நம்மளோட அனாட்டட் இமேஜ். அப்போ வந்து கன்வெர்ட் கலர் நீங்கள் வந்து என்னவா மாற்றுறீங்க அப்படின்னா பிஜிஆர்லேருந்து ஆர்ஜிபியாக மாற்றுறீங்க. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்போ அனாட் இமேஜ் வந்து கொடுத்துட்டீங்க டேட்டா. ஸோ கம்ப்யூட்டர் விஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பிஜிஆர்லேருந்து ஆர்ஜிபியாக கன்வெர்ட் பண்ணலாம். பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கிராஃபாக வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, இது உங்களுக்கு தெரியும், ஃபிகர் சைஸ், இமேஜ் ஷோ, ஆக்சஸ் ஆஃப், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னைக்கு எடுத்த எவ்வளோ கான்செப்டில் இருக்காது, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு?